هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما வார்த்தைகள் வறுமைக்குள் செயல்படுத்த முடியாத நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்படை நமது வாழ்வில் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதலின் இஸ்லாத்தின் அழகிய முகமனை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் எல்லாம் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் புகழுக்குரியவன். இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருளாக நாம் கொடுக்கும் குர்பானி அல்லது நாம் கொடுக்க வேண்டிய குர்பானி என்னும் தலைப்பில் ஒரு சில விடயங்களை பார்க்க ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எல்லா விஷயங்களை பற்றியும் குர்ஆன்ல விரிவாக சொல்லப்படுது. குர்ஆன் சொல்லக்கூடிய பல விஷயங்களை குர்ஆன் பிரத்யேகமாக சுட்டி காட்டக்கூடிய பல விஷயங்களில் குர்பானியும் ஒன்று. குர்பானியை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். குர்பானியுடைய நோக்கம், குர்பானுடைய தாத்பரியம், குர்பானுடைய சிறப்புகள், இதை பற்றி பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு நல்லா தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் என்னன்னா, இன்னா அவத்தைனா கல்கோசர் வசல்லி ரப்பிக்க வந்த, நிச்சயமாக நபியே உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல எந்த நிழலும் இல்லாத நாள்ல அந்த மஹ்ஷர் பெருவழி ரொம்ப கடுமையான வெயில், அதாவது இன்னைக்கு வந்து டெம்பரேச்சர் எந்த காலத்துல வெயிலா இருக்கும், எந்த மாசத்துல மழை அடிக்கும் சொல்ல முடியாத ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு வேர்ல்ட்ல இருக்கிறோம். அப்ப சூரியன் வெப்பம் 100 டிகிரியை தாண்டாலே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. மறுமை நாள்ல சூரியன் ஒரு மைல் அளவுக்கு, இவ்வளவு பில்லியன் கணக்கான லைட் இயர்ஸ் இல்லாம நம்மிடமிருந்து ஒரு மைல் அளவுக்கு சூரியன் இருக்குமா. அப்ப அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாம எல்லாருமே அவங்க செய்த பாவத்துடைய அளவுக்கு ஏற்றவாறு வியர்வை குடியல்ல இருப்பாங்க. சில பேர் கரண்டை கால் வரைக்கும் வேர்வையா இருக்கும், சில பேருக்கு முட்டிக்கால் வரைக்கும் வேர்வையா இருக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும் வேர்வையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நமக்கு யாராவது ஒரு நீர் கொடுத்தா, நமக்கு யாராவது ஒரு அருந்துவதற்கு தாகத்தை தணிப்பதற்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா நம்ம ஏங்குவோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அந்த கௌசர் என்கிற தடாகத்தை கொடுக்கிறான். அதுல யார் யாரெல்லாம் ரசூல் சொன்ன அடிப்படையில உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஏற்றவாறு வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க, இந்த கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து நீர் கொடுப்பார்கள். அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ்.
பயான்ல முக்கியமானது பயான் கேட்பது அல்ல. பயான் சில இடங்களில் கேட்கும் போது சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படும் போது நீங்க உளமாற பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை எனக்கு நசீபாக்கி தருவாயாக, நரகத்தை பற்றி பேசக்குள்ள இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவாயாக அப்படின்னு கேட்கணும். அதுதான் பயான உயிரோட்டமாக நாம் கேட்பதற்கும் அந்த பயான் நம்ம உள்ளத்துல தாக்கத்தை செலுத்துவதற்கும் காரணமாக இருக்கும். சரியா? அப்ப அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா நபியே உமக்கு கௌசர்ங்கிற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் சொல்லிவிட்டு, எனவே உம்முடைய இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானையும் கொடுப்பீராக. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்றோம். தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும். ஒரு தொழுகை என்பது ஒரு முஸ்லீமையும் முஸ்லீம் அல்லாதவரையும் பிரித்தறிவிக்கக்கூடிய கருவியை தொழுகைதான். மறுமையில முதல்ல மனிதனிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியது தொழுகையை பற்றி தான். தொழுகை சரியா இருந்தால் தான் அடுத்த விஷயங்களே பேசப்படும். அந்த தொழுகையோடு அல்லாஹ் என்ன எனக்கு சொல்றான்? குர்பானி எனக்கு சொல்றான். சில இடங்கள்ல தொழுகையோடு பொறுமை எனக்கு சொல்றோம். இந்த இடங்கள்ல தொழுகைக்கு நிகழாக குர்பானியும் கொடுப்பீராக. அப்ப குர்பானி கொடுக்கிறதுக்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ, யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் மீது அது கடமை. குர்பானி கொடுத்தா 15,000 ரூபாய் ஆகுது, அதுல வர்ற கறிக்கு நம்ம கடையிலே வாங்கினா நமக்கு ரொம்ப கம்மியாகுதுன்னு பொருளாதார கணக்கு போடக்கூடிய ஒரு சடங்கு அல்ல குர்பானி. குர்பானிங்கிறது இறைவனுடைய பார்வையில இறைவனுடைய திருப்திக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்துல் மாயிதாவுல சொல்லி காட்டுறான், நபியே ஆதமுடைய 2 குமாரர்கள் ஆபீல் காபீல் அவர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லி காண்பிக்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 2 புதல்வர்களை கொடுத்தான். ஒன்னு ஆபீல், 2வது காபீல். அந்த 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஒரு பொறாமை இருந்துச்சு. அந்த முதல் பொறாமை அங்கே வந்தது, முதல் கொலை அங்க வந்தது. அப்ப கொலை செய்கிறது, பொறாமப்படுறது இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வந்துருச்சு. அதற்கு பிறகு எவ்வளவு நபிமார்கள் வந்தாங்களோ நமக்கு தெரியும். அப்ப அந்த ஆபீலும் காபீலும் பொறாமை கொண்ட போது 2 பேரும் அல்லாஹ்வுக்கு நம்ம குர்பானி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவ 2 பேரும் குர்பானி கொடுத்த போது அல்லாஹ் ஒருவரிடம் குர்பானியை ஏற்றுக்கொண்டார், இன்னொருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு இப்ப அப்படிலாம் இல்லை. அப்படி தக்வாவுடைய குர்பானித்தான் ஏத்துப்பேன், அதை டைரக்டா உங்களுக்கு காட்டுவேன்னு சொன்னா நம்மளாம் காலி. ஆனா அல்லாஹ் அப்ப 2 பேர்ல யார் தக்வா உடையவரோ அவருடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டால் இன்னொருடைய குர்பானியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத நபர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்வேன். நீ இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் ஒன்னதை எடுத்துக்கிட்டு என்னதை ஏத்துக்காம இருக்கலாம், உன்னை கொலை செய்வாங்கிற. அதுக்கு இந்த மனிதர் சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வது பயபக்தியாளர்களுடைய குர்பானியை தான். நீங்க குர்பானியா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், வெறும் சடங்குகள் முக்கியம் அல்ல. அதை நிறைவேற்றக்கூடிய நாம அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா, இல்ல பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக செய்கிறோமா, இல்ல வேற உலக ஆதாயங்களுக்காக செய்கிறோமா என்பது உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. பாப்பா ஏன் செய்யறாரு பிள்ளைக்கு தெரியாது, அண்ணன் ஏன் செய்யறாரு தம்பிக்கு தெரியாது. பிடரி நிரம்பை விட சமீபத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டுமே நம்முடைய உள்ளங்களை தெரிந்தவனாக இருக்கின்றான். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரபலமான துவா, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் கூறினார், என்ன கூறினார்? நிச்சயமாக மெய்யாக என்னுடைய தொழுகை, என்னுடைய சலா, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். உங்களுடைய தொழுகையா இருக்கலாம், குர்பானியா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். எப்போது அது அல்லாஹ்வுக்காக இருக்கிறதோ அது இறைவனிடத்தில் கூலியை பெற்றுத் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த துவாலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 விஷயங்களை சொல்றாங்க.
ஒன்னு தொழுக, ரெண்டாவது வாழ்க்கை, மூணாவது மரணம். அந்த ஈக்குவலா குர்பானியை சொல்லணும். அப்ப குர்பானியுடைய முக்கியத்துவம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், உலூஹியா என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். இப்ப நம்ம எத்தனையோ பேர் வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்கிறோம். குர்பானி கொடுக்கும் போது ஆடு வைக்கிறாங்க, கட்சி எடுத்து வர்றதில்லை. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய பாட்டனார், எங்களுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்து, அந்த சுன்னத்தை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்ற அடிப்படையில் நாம் எத்தனை பேர் கத்தியை தீட்டி இருக்கிறோம்? அதான் கேள்வி. அந்த உணர்வுகளோட போய் கத்தியை தீட்டினோமா, இல்லை ஏதோ நம்ம சொன்ன ஆள் அறுத்து சொன்னாரு, சும்மா அறுத்துட்டோம், கறி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோங்கிற அடிப்படையில் போனோமாங்கிறத நம்ம சிரித்து பார்க்கணும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இது இப்ராஹிமுடைய வழிமுறை, ஓகே, எங்களுக்கு இத குர்பானி கொடுப்பதனால், குர்பானி செய்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. எல்லாம் ஓகே, குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிமுறை, இப்ராஹிமுடைய சுன்னா எல்லாம் ஓகே, எங்களுக்கு அதனால என்ன ஃபாயிதா, எங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிற. ஒரு குர்பானிக்கு ஒரு பிராணி கொடுக்குறீங்களா, எவ்வளவு முடிகள் இருக்கிறதோ அத்தனை முடிகளுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் இப்னு மாஜாவுல பார்க்கிறோம். அப்ப எப்படி வந்து ரமலானுடைய காலத்துல மற்ற எல்லா அமல்களை விட நோன்பு முக்கியத்துவம் பெறுகிறதோ, அதுபோல ஹஜ் பெருநாள், ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய ஐயாமத்து சிரிக்குடைய நாட்களில் வேறு எந்த அமல்களை விட மிக சிறப்பான ஒரு அமல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குர்பானி. ஏன்னா குர்பானி கொடுப்பதன் மூலமாக வேறு எந்த நஃபிலான அமல்கள் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈதுல் அல்ஹாவுடைய நாளில், ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் மனிதன் செய்கின்ற நற்செயல்களில் இறைவனுக்கு மிக விருப்பமானது தெரியுமா, குர்பானி கொடுப்பதாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் மனிதன் செய்யக்கூடிய நற்செயல்களில் இறைவனுக்கு மிக விருப்பமானது குர்பானி கொடுப்பதாகும். நிச்சயமாக குர்பானியானது அதனுடைய முடிகள், அதனுடைய கொம்புகள், அதனுடைய குழம்புகளுடன் கியாமத் நாளில் குர்பானி கொடுத்தவனை தேடி வருகிறதுங்கிறாங்க. அதாவது யாரு குர்பானி கொடுக்கிறாங்களோ அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடு, அந்த அதனுடைய முடிகள், கொம்புகள், குழம்புகளோடு முழுமையாக கியாமத் நாளில் குர்பானி கொடுத்தவனை தேடி வருகிறது. அதனுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அடைந்து விடுகிறது. இதை விட ஒரு பெரிய சுப செய்தி ஒரு முஸ்லீமுக்கு இருக்க முடியாது. நாம கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு குர்பானி கொடுப்பதற்கு காரணத்தினால வறுமையில் அந்த ஆடு முழுமையான நன்மைகளோடு நமக்கு வரும். இந்த உலகத்துல நமக்கு ஒரு காசு பணம் தேவை, வேற ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னு யாரு வேணா கொடுப்பாங்க. சொந்தக்காரன் கொடுப்பாங்க, குடும்பத்தினர் கொடுப்பாங்க, நண்பர்கள் கொடுப்பாங்க. வறுமையினால ஒரு தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாது. இங்கே வேணா சொல்லிக்கலாம், என் பிள்ளை, என் ஈர கொலை, என்னுடைய ரத்தம். மறுமை நாளில் அவனவனுக்கு அவனவன் நிலை போதுமானதாக இருக்கும் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த நாள்ல நாம செய்த இந்த குர்பானிகள், நாம செய்த தர்மங்கள் நமக்கான நன்மைகளாக அங்கு மறுமை நாள்ல வரும். மேலும் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியுடைய சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்கள்ல சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது பல 1000 ரூபாய் தர்மம் கொடுப்பதை விட அன்றைய நாளில் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது, ஒரு பிராணியை குர்பானி கொடுப்பது மிகச் சிறந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த குர்பானி எதுக்காக கொடுக்கிறோம்? குர்பானியுடைய நோக்கம் என்ன? குர்பானி கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா
எத்தகைய மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்த விரும்புகிறான், அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைய பேர் ஹஜ் போயிருக்கிறாங்க. இந்த வருஷம் ஹஜ் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கொடுக்கணும். வெறும் ஹஜ் செய்வது என்பது ஏதோ இங்க இருந்து இஹ்ராம் கட்டிட்டு ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டு சில சடங்குகளை செய்து விட்டு திரும்பக்கூடிய ஒரு சடங்கு அல்ல. ஹஜ்ஜினால் ஏற்படக்கூடிய மாற்றம் அவர்களுடைய ஹஜ் பயணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வரணும். ஹஜ் பயணத்தின் போது ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வழிமுறைகளை தான் நினைவு கூறுவார். அப்ப எப்படி ஒரு தாய் தன் மகனுக்காக தன் பச்சிலம் பாலகனுடைய அந்த தண்ணீரை அந்த தாகத்தை ஆற்றுவதற்காக சஃபாவிலும் மருவாவிலும் 7 முறை தொங்கோட்ட ஓடினாங்கிறத ஒரு நடைமுறையில ஓடி பார்க்கிறார். இப்ப நடைமுறையில ஓடி பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும்போது, ஒரு மனிதன் தாகித்து இருக்கும் போது, ஒரு மனிதன் பசித்திருக்கும் போது அதுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஜம்சம் நீரை குடிக்கிற, ஆட்டை குர்பானி கொடுக்கிற, மற்ற விஷயங்களை செய்கிறார். இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்வது உண்மை என்றால் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்த பிறகும், ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும்போது பச்சிலம் பாலகனாக வரக்கூடிய நபர் மீண்டும் பாவத்தினுடைய அந்த குழியில விழுந்து விடாமல் நன்மைகளை செய்யக்கூடியவராக அவர் மாற வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா கடமையாக்கக்கூடிய எல்லா கடமைகளும், தொழுகையா இருக்கட்டும், தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? தொழுகை நீங்க இப்படி தொழுவுங்க, குர்ஆன் எங்கேயும் சொல்லல. தொழுகை இந்த அசைவுகளை செய்யுங்க, தொழுகை இப்படி தொழுதா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா குர்ஆன்ல இல்ல. குர்ஆன் சொல்லக்கூடியது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். என்னமாக தொழுகை என்பது உங்களை மானக்கேடான, அசுத்தமான, தீமையான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியது. அப்ப தொழுவுனா நீங்க பாக்குற தொழுகைங்கிறது எதை அளவுகோலா வச்சு நீங்க தொழுகை டிசைட் பண்றோம்? ஒருவருடைய அசைவுகளை வைத்து மூவ்மெண்ட்ஸை வச்சுட்டு தொழுவை செல்லும், தொழுவை செல்லாது. இங்க எல்லாருமே அறிஞர் தான், எல்லாருமே ஸ்காலர் தான், எல்லாருமே ஃபத்வா கொடுக்கிறவங்க தான். ஆனா அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது உங்களை மானக்கேடான தீமையான விஷயங்களை விட்டு தடுக்க வேண்டும். அப்ப நான் தொழுகிறேன், பொய் சொல்றேன், நான் தொழுகிறேன், ஜினா செய்யறேன், தொழுகிறேன், பட்டி வாங்குறேன், தொழுகிறேன், மற்றவங்க புறம் பேசுறேன்னா என் தொழுகை அல்ல. என் தொழுகை முழுமையடையவில்லை. என் தொழுகை அந்த தீமையிலிருந்து என்னை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தொழுகிறோம், ஜும்மா தொழுவ போறோம், எல்லாம் சஃப்ல நிக்கிறோம். சஃப்ல நிக்கும் போது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, சஃப்ல நிக்கும் போது நம்ம ஒது செய்யல, ஒது செய்யாம வந்து உட்காந்துட்டோம். அப்ப உடனே என்ன பண்றோம்? ஒது செய்ய போறீங்க. ஆனா ஒது செஞ்சுட்டு வந்தா சமயங்கள்ல உங்களுக்கு அந்த ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தா போயிடுவீங்க. தொழுவு போனாலும் பரவாயில்ல, உண்மையே இல்லையா? ஏன் நீங்க தொழுவு போகும் அங்க நின்றா ஏதாவது பச்சை லைட் எரிய போதா? இவர் வந்து ஒது செய்யாம இருக்காரு, யாரும் கண்டுபிடிக்க போறாங்களா? இல்ல இமாம் வந்து மொபைல் ஆஃப் பண்ணுன்னு சொல்ற மாதிரி யாரும் ஒது செய்யலையோ ஒது செஞ்சுட்டு வாங்க சொல்ல போறாரா? ஏதாவது சொல்ல போறாரா? கிடையாது. ஏன் போறீங்க? அல்லாஹ்வின் மீதான பற்று. யார் பார்த்தாலும் பார்க்க வேண்டியும் அல்லாஹ்வுக்கு தெரியல நீங்க ஒது செஞ்சீங்களா இல்லையான்னு. அப்ப அல்லாஹ்வின் மீதான அந்த அச்சம் அடுத்த சகோதரரை புறம் பேசும்போது ஏன் வரல? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பண்ணா இல்லாம போயிடுறா? அடுத்த சகோதரருடைய சொத்தை சூறையாடும் போது ஏன் அச்சம் வரல? அடுத்த சகோதரை பற்றி, அடுத்த பெண்ணை பற்றி அவதூறு கூறும்போது ஏன் அந்த அச்சம் வரல? அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்ங்கிறவ பள்ளிக்குள்ள மட்டும் தான்ங்கிறான், பள்ளிக்கு வெளியே அல்லாஹ் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு அர்த்தம். அப்படியே உங்க தொழுகை உங்களை மாற்றி இருந்தா அது தொழுகையே அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், ரசூலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், முனாஃபிகீன்கள் தொழ வந்தார்கள். அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுவார்கள், பொடுபோக்காக தொழுவார்கள். அப்ப நம்முடைய குர்பானி என்பது இவரு இவ்வளவு ஆடு கொடுத்தாரு, ஊர்ல பெரிய ஆடு இவருதாப்பா அப்படின்னு மக்கள் புகழணும். இல்ல வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம், அது எப்படி கொடுக்காம போடுறது? வருஷம் கொடுத்தாரு பாவம்
நொடிச்சு போயிட்ட பிறகு அப்படி யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிறதோ இல்ல முகஸ்துதிக்காகவோ பெயருக்காகவோ குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவோ அதுக்கு குர்பானி கொடுக்க கூடாது. குர்பானிக்கிறது இது அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்தது. அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை. இது அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள கடைபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அதற்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கும் போது அதுதான் தக்வா. அதனால அல்லாஹ் சொல்றான், குர்பானியுடைய மாமிசங்களோ குர்பானியுடைய உதிரங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. என் கூட ஒரு குர்பானி மாமிசமோ இல்ல பிளட்டோ அல்லாட்ட போறதில்லை. மாறாக உங்களுடைய தக்வா தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பித்ததற்காக, நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதற்காக உங்களுக்கு குர்பானி செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. என்ன துஆ கேட்டாங்க? குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாயி மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தினமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுப்பு, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை அவர் நம்முடைய தொழுமிடத்துக்கு ஈதுல்ஹா தொழக்கூடிய திடலுக்கு வர வேண்டாம். வசதி இருக்கு, வசதியே என்ன, நீ மல்டி மில்லியனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கடன்கள் இல்லாமல் அன்றைய பொழுது உங்களுடைய தேவை போக ஒரு குர்பானி, அதாவது ஒரு பிராணி வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தா நீ குர்பானி கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த குர்பானி வருடம் வருடம் கொடுக்கிறோமே, போன வருஷம் குர்பானி கொடுத்தோமே, அந்த குர்பானியால் என்னிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அதான் முக்கியம். குர்பானி கொடுத்தாலும் என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, குர்பானி கொடுக்கறதுனால எனக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னா அப்ப நம்மளுடைய குர்பானியை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குர்பானியுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன, அதாவது நம்ம பெரும்பாலும் ஹஜ்ஜை பத்தி பேசக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே நம்ம பேசுவோம். ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறோம், தப்பில்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானுக்கு சற்றும் குறைவில்லாத ஈமான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். ஏன்னா அவங்க அறுக்க சொல்றாங்க, இவங்க அறுவிடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட போய் அல்லாஹ் கனவுல சொன்னா, உன்னை அறுக்க சொன்னா, உன்னை தியாகம் செய்ய சொன்னா எந்த பிள்ளை ஒத்துக்கும்? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ வேணா பண்ணிட்டு போப்பா, ஏன்பா என்ன சொல்றேன்னு வாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இஸ்மாயிலே, நான் இவ்வாறு கனவு கண்டேன், உன்னை அறுக்க சொல்லி, உன்னை தத்தமிட சொல்லி, உன்னை தியாகம் செய்ய சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லும் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை, ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. அதாவது முக்கியம், அவங்க சலனப்பட்டுக்கிட்டு தயங்கிட்டு வேற வழி இல்லாம நிர்பந்தமாக அப்படிலாம் அடிப்படை இல்லை. எப்படி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அகிலங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுவீராக என்று சொன்னபோது அஸ்லிம்து ரப்பில் ஆலமீன், நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லும் போது இன்னும் அழகா என்ன சொன்னாங்க? இறைவனுடைய கட்டளை எதுவோ அதனை தயங்காமல் நிறைவேற்றுங்க தந்தையை என்று கூறிவிட்டு, தந்தையை கத்தியை நல்ல முறையில் தீட்டிக் கொள்ளுங்கள், இன்னும் உங்களது ஆடை, உங்களை கத்தி அறுக்கும் போது உங்க ஆடைகளுடைய ரத்தம் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க ஆடையில ரத்தத்தை பார்த்தா என்னோட உம்மா கஷ்டப்படுவா, என்னோட உம்மா மன கஷ்டப்படுவா. மன கஷ்டப்படாமல் இருப்பதற்கு நீங்க கத்தியை நல்லா தீட்டிட்டு உங்க ஆடையில ரத்தம் படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன நேரா படுக்க வைக்காம குப்புற படுக்க வையுங்கள். என்னோட முகத்தை பார்ப்பதன் மூலமாக உங்கள்கிட்ட அந்த மகனுங்கிற அந்த ஒரு நெகிழ்வு தன்மையால நீங்க தவறித்து விட கூடும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதற்கு அப்படியே முற்றிலுமாக கட்டுப்படுறாங்கள. இதுதான் ஈமான், பரிபூர்ணமான ஈமான். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிபடி இந்த கட்டளை எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனே ஒரு சின்ன சலனம் கூட இல்லாம, ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் அந்த ஈமான்களுடைய ஈமான். நம்மள்ட்ட இன்னைக்கு சொன்னா நம்ம 1000 கேள்வி கேட்போம்.
இது சொல்லப்பட்டிருக்கா, இது முன்னோருடைய வழிமுறையா, இப்படி வரலாற்றை சொல்லப்பட்டிருக்கா, இது தேவையா, இப்படி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ரொம்ப ஆய்வு செய்வோம். ஆனா அங்க அல்லாஹ்வுடைய கட்டளை என்று தெரிந்த பிறகு, மூமின்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல, இது இறைவனுடைய கட்டளை என்று தெரிந்த பிறகு, இது இறை தூதருடைய கட்டளை என்று தெரிந்த பிறகு அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு ஒரு மூமினுக்கு அதிகாரம் இல்லை. அது அறுத்துப்படியிடுவது சரியா தவறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். சொன்னது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது எல்லா மலக்குமார்களும் என்ன சொல்றான்? சஜிதா செய்யுங்கங்கறான். அப்ப எல்லாரும் சஜிதா செய்தார்கள், ஷைத்தானை தவிர. ஷைத்தான் என்ன பண்ணா? லாஜிக் யூஸ் பண்ணான். என்ன லாஜிக் யூஸ் பண்ணா? நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர், அவரை நான் வணங்க வேண்டுமா? அல்லாஹ் ஷைத்தான் லாஜிக் யூஸ் பண்ணான். அல்லாஹ் அங்க விஷயம் என்னன்னா, கட்டளை அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஷைத்தான் அந்த ஒரு செகண்ட்ல என்ன பண்ணான்? அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவனாக, மனித குலத்தினுடைய பகைவனாக மாறிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக கட்டுப்படக்கூடிய தன்மையை இந்த குர்பானி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். குர்பானி ஒவ்வொரு வருஷமும் ஆட்டா இருக்கும் போது, இல்ல கூட்டு குர்பான ஆட்டா இருக்கும் போது, இது என்னுடைய ரப்பு சொன்னா அதுக்காக நான் இருக்கிறேன், நாளைக்கு இந்த மார்க்கத்திற்காக என்னை அறுக்க வேண்டியிருந்தால், என்னை தியாகம் செய்ய வேண்டும் என்றால், என்னை தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்ற உணர்வு நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? இல்ல இன்றைய காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை முற்றிலுமாக ஃபாலோ பண்றது இன்றைய, அது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான துவேஷ கருத்துக்கள், இஸ்லாமோபோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று அகமதாபாத்ல ஒரு விமான விபத்து, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 240 பேரும் இறந்து போயிட்டாங்க. அது மட்டுமல்லாது அந்த விமான மோதி அந்த மருத்துவ கல்லூரியில் படித்த ஹாஸ்டல் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. கடைசியா ஒரு செய்தி வருது, ஒரே ஒரு நபர் உயிர் படைத்தார். வல்லாஹி நான் துவா செஞ்சேன், யா அல்லாஹ் அந்த நபர் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, அந்த ஒரு நபர் முஸ்லீமாக இருக்கக்கூடாது. இருந்திருந்தால் இன்றைக்கு தலைப்புச் செய்திகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். அந்த ஒரு நபர், தப்பித்த ஒரு நபர் முஸ்லீமாக இருந்திருந்தால், என்னமோ இந்த விபத்தை அவர் பிளான் பண்ண மாதிரியும், அவருக்கு பல குழுக்களோடு தொடர்புடையதாகவும் இன்றைய கலைச்சூழலே அப்படியே மாற்றப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம முஸ்லீமாக இன்றைக்கு இந்தியாவில் உலகத்தில் வாழ்வது ஒரு கஷ்டமான விஷயம். அப்ப குர்பானிங்கிறது ஒரு ஆடு இருப்பது மட்டும் குர்பானி அல்ல. இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக என்னுடைய அகந்தை, என்னுடைய ஈகோவை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய மனோ இச்சையை, என்னுடைய ஆசாபாசங்களை அறுப்பதற்கு பெயரும் குர்பானி தான். அப்ப இந்த மார்க்கத்தை ஃபாலோ செய்வதற்காக, இந்த மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரால் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். எத்தனையோ நபிமார்களுடைய மனைவிகளுக்கு, எத்தனையோ நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறதா? அந்த மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக ஏற்படக்கூடிய எத்தனை சிரமங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் குர்பானி கொடுப்பதை ஒரு சடங்காக கருதி கொள்வதல்ல. குர்பானி கொடுக்கும் போது நம்முடைய மனோ இச்சைகளை குர்பானி கொடுத்து இறைவனுடைய, இறை தூதருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் சகோதரன் காலத்துல ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபிக்கு பேரே இல்லை, அதாவது வரலாற்று பக்கங்கள்ல அவருடைய பேர் எங்கேயுமே இல்லை. நிறைய புனை பெயர்களை வைப்பாங்க. அப்படி ஒரு புனை பெயர், அவருடைய பெயர் ஜுலைபிப். ஜுலைபிப் என்றால் அரபியில குள்ளமான, கட்டையான, தடித்த உருவமுடையவர். அவர் பார்த்தா ஒரு ஒரு அவலட்சமான ஒரு முகத்தோற்றத்தை கொண்டவராக இருந்தார். அப்ப பல சமய சஹாபாக்கள் கேட்பாங்க, ஜுலைபிபை நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? எனக்கெல்லாம் யாருப்பா கல்யாணம், எனக்கெல்லாம் யாருப்பா பொண்ணு கொடுப்பா? எனக்கெல்லாம் இந்த ஒரு அவலட்சணத்துக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தையே மறந்துட்டார்.
ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அல்லவா, அந்த மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன்றாங்க. அந்த தாய்க்கு துதிக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷமா ரசூலுல்லாஹ் வரவேற்று உபசரித்து மேற்கொண்டு விவரங்களை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனக்காக பெண் கேட்டு வரவில்லை, ஜுலைபிபுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறேன். சொன்ன உடனே அவங்க 2 பேரோட முகமும் வாடி போயிடும். ஏன்னா அன்றைய காலகட்டம் ஒண்ணு குடும்பம் பெருசா இருக்கணும், குடும்ப கௌரவம், கோத்தியம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இவரை ஒரு மனிதராகவே கருதாத அளவுக்கு ஒரு அவலட்சமான தோற்றம் உடையவர். 2 பேரும் உள்ள பேசிக்கிறாங்க. தாயும் தந்தையும், என்னங்க ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, எப்படிங்க வானான்னு சொல்றது, ரசூலுல்லாஹ் கேட்டாங்கிறதுக்காக நம்ம வந்து பாலைவனத்துல போய் நம்ம பொண்ணு தள்ள முடியுமா, கிளிய வளர்த்து நம்ம குரல் கீழே கொடுத்த மாதிரி பண்ண முடியுமா, அப்படி 2 பேருக்கு சம்பாஷணை நடக்கிறது. அப்போது அந்த பெண் வருகிறார். பெண் வந்து கேட்கிறாங்க, என்ன 2 பேரும் பேசிக்கிறீங்க, நம்ம ரசூலுல்லாஹ் வந்தாங்கம்மா, ரசூலுல்லாஹ் பெண் கேட்டாங்க, ஆனா உனக்கு இல்ல ஜுலைபிபுக்காக கேட்டாங்க என்று சொன்னவுடன் அந்த பெண் சொன்னார், உங்கள் சம்பாஷணைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், இறைவனும் இறை தூதரும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்த பிறகு அந்த விஷயத்துல மாற்று குறித்து சொல்வது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவரை மணமுடிக்க நான் தயார் என்று அவர் வெளியே அனுப்புறாங்க. அதுக்கு ஜுலைபிபுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. ஒரு போரிலே ஜுலைபிப் கொல்லப்படுகிறார். ஜுலைபிப் கொல்லப்பட்ட போது எல்லாம் போர்ல ஷஹீதானவங்களை ஒரு நபரா தேடுறாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ் வந்து என்னுடைய ஜுலைபிபை நான் தேடுகிறேன் என்று சொல்லி அந்த ஜுலைபிபுக்காக தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக துஆ செய்து அவர்களுக்காக தொலை வைத்தார்கள். அந்த 2 தம்பதியினரும் அதாவது பல ஹாஃபில்களை பெற்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை கொடுத்தார். அப்ப அந்த பெண் ஒரு அழகிய பெண், ஒரு இளம் பெண், ஒரு குடும்ப கௌரவம் உள்ள ஒரு பெண், அந்த மாதிரி எந்த பொருத்தமும் இல்லாத ஒரு மணமகனை திருமணம் செய்வதற்கு காரணம் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய விருப்பங்களை குர்பானி கொடுத்து இறை தூதருடைய விருப்பத்தை முற்படுத்தினார்கள். அப்ப நாமளும் என்ன பண்ணணும், குர்பானி கொடுப்பது என்பது வெறும் ஒரு ஆடு அறுக்கும் சடங்கல்ல. நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசாபாசங்களை அறுத்து அந்த இடத்தில் அதற்கு பதிலாக இறைவனுடைய இறை தூதருடைய விருப்பத்தை முற்படுத்தி சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நாம் அதற்கு தயாராகும் போதுதான் நாம் உண்மையிலேயே முழுமையாக குர்பானி கொடுத்தவர்களாக மாற முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட முழு தியாகத்துக்கு தயாரான ஒரு உன்னதமான முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய சின்ன சின்ன தியாகங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பரிபூர்ண அருளால் ஏற்றுக்கொண்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று வேண்டியவனாக, வேண்ட தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். யாரெல்லாம் சுன்னத்தோடு தொடுக்கலாம்.